ஹாய்ங்க. இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, 2015 ரிலீஸ் ஆன இந்த பிளாக் கோட்ஸ் டாட்டருங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் ஃபிலிம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயினை அவங்க அப்பா அம்மா ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவளை பார்க்க வரவே மாட்றாங்க. அந்த பொண்ணு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டுருக்கா. சரின்னு அந்த ஸ்கூலில் வெக்கேஷனுக்கு லீவ் விடுறாங்க. ஸோ எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்களை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணோட அப்பா அம்மா அங்கே வரவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயினும் இன்னொரு பொண்ணு மட்டும் தான் அந்த இதில் ஹாஸ்டலில் தங்குற மாதிரி இருக்குது. அந்த ஹாஸ்டலில் நிறைய அமானுஷங்களான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதுலேருந்து நம்ம ஹீரோயின் எப்படி சர்வே பண்ணாங்க, ஆக்சுவலாக என்ன தான் நடக்குது அந்த ஹாஸ்டலுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வாய்ஸும் இந்த மூவியும் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இது February மந்த் மாதிரி காட்டுறாங்க. ரொம்பவே பனியாகி ரொம்ப குளிரான ஒரு சீசன் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு கனவு வச்சு, அந்த கனவுல என்னன்னா, அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி போயிட்டு இருக்கா. அப்போ சடனாக அவங்களோட கார் வந்து ரொம்ப அடிபட்டு கிடக்குது. இதை பார்த்தோன்னே அப்பா அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. டக்குன்னு அவன் அந்த பயத்தில் எந்திரிச்சிட்றா. அங்கே ஒரு கேலண்டர் ஒன்று இருக்குது. அந்த கேலண்டரில் ஒரு டேட்டையும் எக்ஸ் போட்டு கேன்சல் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க அப்பா அம்மா வர டேட்டை மட்டும் அதில் மார்க் பண்ணி வச்சுருப்பா, மாம் டேடுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அடுத்த சீன்லேயே ஃபாதரை கட்டுறாங்க. அந்த ஃபாதர் நம்ம ஹீரோயின்ட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உனக்கு என்னாச்சு, ஏன் நீ ரொம்ப தனிமையாகவே ஃபீல் பண்ணுற, யாரோடையும் பேச மாட்டேற, என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. அவன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறா. சரி, ஓகே, நம்ம இதில் வெக்கேஷன் லீவ் விடுறாங்க. ஸோ நானுமே இங்கே இருக்க மாட்டேன், ஒரு சின்ன வெக்கேஷனுக்காக நானுமே வெளியே போகிறேன். இவங்க வீட்டில் உள்ளவங்க அப்பா அம்மா கால் பண்ணி வர சொல்லு, யாருமே ஸ்டே பண்ண மாட்டாங்க, ஸோ கண்டிப்பாக வர சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இது நம்ம ஃபாதர் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு ஒரு ஓரமாக பார்த்து சிரிச்சிட்டே இருக்குது. இதை பார்த்துருந்த நம்ம ஃபாதர், அங்கே யார் இருக்கா, எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறா. அப்புறம் இன்னொரு பொண்ணு காட்டுறாங்க. இவ பேர் ரோஸ். இவ ரொம்பவே திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லி காட்டுறாங்க. அம்மா ரோஸுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூலில் 2 நன் இருக்காங்க. அவங்க தான் இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட உடல் நலத்திலத்தையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அப்புறம் நம்ம ரோஸ் அவரோட ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி போயிட்டுருக்கு, நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்புறம் அந்த ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்துருந்த நம்ம கேத்ரின் ரொம்ப ஏக்கமாகவே தேடிட்டு இருக்கா, எப்படியாவது எங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே நம்ம கேத்ரின் பியானோ வாசிட்டு இருக்கா. இப்போ சடனாக அந்த பியானோ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு எம்டி சீட் ஒன்று இருக்குது, அதை வெறிக்க பார்த்துட்டே இருக்கா. அந்த 2 நாளுமே முடிஞ்சிருச்சு. இன்னையோட அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே உள்ள பிரின்சிபல் அவங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நன்னிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கேத்ரினும் ரோஸ் மட்டும்தான் வீட்டில் யாருமே வராமல் இருப்பாங்க. ஸோ அம்மா ரோஸ் உங்கள் வீட்டில் பேசிட்டியாம்மா, யாருமே வரலேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறான், அவனுக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை, வருவாங்களான்னு தெரில, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்புறம் அங்கே உள்ள நன்னும் சொல்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் காலையில் ஃபுல்லாக இருந்துக்கிறோம், நான் நைட்டு இருந்தாலும் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரின்சிபல்னு சொல்கிறாரு, சரி ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த நன்னும் உங்க கூடயே இருப்பாங்க, நைட் ஆனால் நீங்கள் தனியாக தான் இங்கே இருந்துக்கணும்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம கேத்ரின் போய் ஒரு கால் பண்ணிட்டுருக்கா. அப்புறம் நைட்டு டின்னருக்காக கேத்ரின் எல்லாருமே ப்ரேயர் பண்ணுற மாதிரி கட்டுறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு கேத்ரின் ரோஸோட ரூமுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா ரோஸ் எங்கேயோ வேகமாக எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. இதை பார்த்துருந்த கேத்ரின் ரோஸ்ட்டை கேட்குறா, நீ எங்கே கிளம்புற, உன்னை என் கூட இருக்க சொன்னாங்க தானேன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ரோஸ் சொல்கிறா, இங்கே பாரு, நான் உனக்கு ஒன்றும் ஆயா கிடையாது, ஒன்றும் உன்னோட கார்டியன்லாம் கிடையாது, நான் சும்மா அவன் கூட ஒரு கம்பெனிக்கு இருக்கேன், அவ்வளோதான், நான் எங்கே போகிறேன் வரேன்னு நீ எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஸ்கூலில் நிறைய பேர் இறந்துருக்காங்க, முக்கியமாக ஒரு பொண்ணு இறந்துருக்கா, அவளோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம், ஸோ நீ சேஃபாருன்னு சொல்கிறா. இது கேட்டிருந்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே இன்னசென்ட் இல்லையா, அதனால ரொம்பவே பயப்படுறா. இது எல்லாமே சொல்லிட்டு ரோஸ் அங்கேருந்து கிளம்பிடுறா அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. இதை மேலேருந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பார்த்துட்டு வேகமாக போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அவளோட சீப்பை எடுத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அடுத்த சீனு ஒரு டெலிஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதிலிருந்து கட் பண்ணால் இன்னொரு பொண்ணு காட்டுறாங்க. அவள் பேர் ஜான். அவள் ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து கை கழுவுறதுக்காக நின்றுட்டுருக்கா. அப்போ கையில் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு இது கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கையில் ஒரு விஷயம் போட்டிருக்கா. வெளிலேருந்து ஒருத்தங்க கத்துறாங்க, யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. உடனே டக்குன்னு அதை அத்துட்டு அங்கேருந்து வெளியே வரா. வெளியே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மேப் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ்மித்னு சொல்லி இடம். அங்கேருந்து பிராம்ஃபோர்டுங்கிற இடத்துக்கு தான் அவள் போகணும். இங்கே ராத்திரி யாருமே இல்லாத இடத்துல அவங்க வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இந்த கார்லேருந்து வந்துருந்த ஒருத்தங்க அங்கே பிரேக் போட்டு அவட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா இந்நேரத்துக்கு என்னமா பண்ணிட்டுருக்க, இங்கே தனியாக உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறான், நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுட்டு இருந்தவர் ரொம்ப பாவம் பார்த்துட்டு, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் வண்டியில் ஏறுன்னு சொல்கிறாரு.
அதுக்கு அவள் இல்லை ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா நீ யோசிக்க வேணாம், உள்ளே என் ஒய்ஃப் இருக்கா, நான் பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்படி கட் பண்ணோன்னா நம்ம ரோஸை கட்டுறாங்க, அவரோட பாய் ஃப்ரெண்டோட போயிருப்பா இல்லையா. ஸோ அவளும் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த ஹாஸ்டல் வாசலில் வந்து நிற்கிறா. இங்கே பார்த்தா நம்ம கேத்ரினா ரூமில் காணோம். என்னடா அவர் ரூமில் காணோன்னு சொல்லிட்டு அவளும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு எல்லா இடத்துக்கும் தேடிட்டே இருக்கா. இப்போ ஒரு பாய்லர் ரூம்குள்ளே உள்ள அந்த வென்டிலேட்டர் அந்த இடத்துல இருந்து ஏதோ முணங்குற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுனால பின்னாடியே போய் பார்க்குறா. அது அப்படியே ஒவ்வொரு இடமா கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. கடைசி போய் பார்த்தா ஒரு பாய்லர் ரூம்லேருந்து தான் சவுண்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த கதை ஓப்பன் பண்ணாமல் அங்குள்ள விண்டோ வழியாக எட்டி பார்ப்பா. உள்ளே எட்டி பார்த்தா ஒரு மரண சீன் ஒன்று இருக்கும். இது என்னென்னா நம்ம கேத்ரின் ஒரு மாதிரி முட்டங்கால் போட்டுட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு மாதிரி யாரையோ வழிபட்டுட்டு இருப்பா. இதை பார்த்துருந்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அள்ளு விட்டுரும். ஏன்னா இந்த ராத்திரியில் சம்மந்தமே இல்லாமல் பாய்லர் ரூமில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஜானை காட்டுறாங்க. ஜான் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டே பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ அவனும் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குன்னு சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் தான் வந்திருப்பாரு. அவரும் அங்கே வந்துட்டு அவர்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டே இருப்பார். நார்மலாக நீ எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாரு. அவனும் சரியாக எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருப்பா. அப்புறம் கடைசி அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒன்றும் இல்லைம்மா, கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் அங்கே தான் சாப்பிட போகிறேன், உனக்கு பசிச்சுன்னா கண்டிப்பாக வா, நான் கீழே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ரோஸை கட்டுறாங்க. நம்ம ரோஸுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்குது, இவன் ஏன் இப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரேஞ்சாக பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அதனால அவள்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா அப்படிலாம் ஒன்றும் இல்லை விட்டுருன்னு சொல்லிடுறா. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேத்ரின் சொல்கிறா, ஆமாம் அப்பா அம்மா வரப்போகிறது இல்லை, உங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு இருந்த ரோஸுக்கு ரொம்பவே காண்டாகுது. என்னடா சம்மந்தம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போயிடுறா. அப்புறம் நம்ம கேத்ரினை காட்டுறாங்க. நம்ம கேத்ரின் நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி மடக்கி போய் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்படியே கட் பண்ணால் அந்த மனுஷனை காட்டுறாங்க. அந்த மனுஷன் ஜான்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைம்மா, நீ என்னை பார்க்குறதுக்கு என் பொண்ணு மாதிரி இருக்க, என் பொண்ணை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இழந்துட்டேன். ஸோ அவளே மாதிரியே இருந்தேன், என்னால் ஒன்று அப்படி அந்த இடத்துல விட்டுட்டு போக முடியல, அதனால தான் நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணோட ஃபோட்டோவை நம்ம ஜான்கிட்ட கட்டுறாரு. நம்ம ஜான் ஒரு மாதிரி முழிக்கிற அவரை பார்த்து. அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, நம்ம ரோஸ் தான். ரோஸோட அப்பா அம்மா தான் அவங்க. அடுத்த சீனே ஒரு மாதிரி பெல்ட்டை வச்சு யாரையோ கழுத்தை நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்ற கேப்பில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மனுஷங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அதாவது நம்ம ரோஸோட அப்பாட்ட. ஸோ நம்ம ஜானை வந்து ஏதோ மாதிரி ஒளிஞ்சுக்குவா போலீஸை பார்த்ததும். அப்புறம் வந்து என்னன்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார், அம்மா நம்ம இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு, ரொம்ப ஸ்னோஃபாலாக இருக்குது தான், நிறைய இடம் பிளாக் ஆகிட்டு இருக்கா, இப்போ போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, வா கிளம்புவோன்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ரோஸை கட்டுறாங்க. ரோஸ் அன்றைக்கி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ரூமில் படுத்திருக்கா. இன்னும் மேலே ஒரு சின்ன சந்தேகமாகவே இருக்குது. ஸோ வந்து வெளியே எட்டி பார்க்குறா. அங்கே நம்ம கேத்ரின் யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. டக்குன்னு வந்ததும் ஃபோன் வச்சுட்டு அவகிட்ட வரா. நம்ம ரோஸும் கேத்ரின்கிட்ட கேட்குறா, யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்காக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா. அடுத்த நாள் மார்னிங் அந்த 2 நன்மே வந்துடுறாங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேத்ரின் மட்டும் எதுவும் பண்ணாமல் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருப்பாள். அங்குள்ள நன்னும் கேட்குறாங்க, உனக்கு இவ்வளோ வயசாகி உனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாதா, ஏன் சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படி அவங்கள பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. அவங்க சொல்ல திடீர்னு எந்திச்சு சிரிச்சிட்டு இருந்தாவ டக்குன்னு அங்கே வாமிட் பண்ணுறா. ஸோ அவங்களும் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. இதே நம்ம ரோஸ் வந்து கேத்ரின்கிட்ட கேட்குறா, உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம கேத்ரின் சொல்கிறா, இங்கே பாரு, நம்மளோட ஃபாதர் இங்கே வரப்போகிறாரு, அவர் வர்ற வழியில் ரோட்டில் ஃபுல்லாக ஒரே பனிங்காக இருக்குது, ஸோ ஒன்று தான் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்கிறா. சொல்லிட்டு இருக்க கேப்பில் ஒரு கால் ஒன்று வருது. ஸோ 2 நன்னும் போய் பயங்கரமாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வந்துட்டு நம்ம ரோஸை கூப்பிட்டு, இங்கே பாரு நம்ம ஃபாதர் வராங்க, ஸோ அவங்க உள்ளே ஃபுல்லாக ஒரே பிளாக்காக இருக்குது, ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவரை பண்ண சொல்கிறாங்க. நம்ம ரோஸும் அதெல்லாம் ரொம்பவே டயர்டாகி பண்ணி முடிச்சுட்டு டயர்டாகி ப்ரிப்பேர் படுத்து தூங்கிடுறா. அடுத்த சீனு அந்த ஃபாதரும் ஒரு போலீஸும் அந்த வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே உள்ள ரூம் எல்லாமே ஒரே ரத்தக்கரையாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் நம்மளோட கேத்ரினை காட்டுறாங்க. நம்ம கேத்ரின் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஓரமாக 2 கொம்பு வச்ச மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று நின்று பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம கேத்ரின் அவங்க அப்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அது நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது சொல்லுது, நான் உன் ஃப்ரெண்டு தான், நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் சொல்கிறதுல நீ செஞ்சாலே போதும், நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்கிறா. இதை கேட்டிருந்த நம்ம கேத்ரினும் ரொம்பவே தனிமையில் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அவள் கூட ஃப்ரெண்டாகிடுறான். கொஞ்ச நாள் போக அந்த மான்ஸ்டர் கூட ரொம்பவே ஃப்ரெண்டாக்கிடுறா. ஸோ சடனாக ஒரு கால் வர்ற மாதிரி போய் பேசிட்டு வரா. அந்த பேசும்போது அந்த மான்ஸ்டர் சொல்லுது, அங்குள்ளவங்க எல்லாரையும் கொன்று நான் உனக்கு நல்ல விதமான ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு இருந்தாவ அங்குள்ள 2 நன்னையுமே கொண்டுறா.
அப்போ அந்த நேரம் ரோஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கண்ணாடியில் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து அவள் ப்ரெக்னென்ட் இல்லைங்கிற விஷயம் தெரியுது. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்னடா வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்குறப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து கருணையே இல்லாமல் கத்தி எடுத்து குத்துன்னு குத்தி சாவடிச்சிடுறா. இது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரோட தலையும் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறா. போலீஸும் அந்த உள்ள ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தா 3 கிலோ தலையும் நேராக அரிசியாக அடுக்கி வச்சு நம்ம கேத்ரின் ஒரு மாதிரி ஏதோ ப்ரேயர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பார்த்துருந்த போலீஸ்க்கு ரொம்ப லோட்டுரும். இங்கே பாருமா, இங்கே வந்துரு, அந்த கத்தி தூக்கி போட்டுருன்னு சொல்கிறாங்க. அவள் தூக்கி போடாமல் ரொம்ப ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கா. கடைசி வேறு வழி இல்லாமல் தூக்கி போட்டுடுறா. அப்படியே கட் பண்ணால் ஜோனை காட்டுறாங்க. ஜோன் வந்து போயிட்டுருக்கா. இப்போ இந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை தாண்டப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் நான் பொண்ணை அங்கே வந்து சேர்த்து அவளை கொண்டுட்டீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்லிட்டு அவளை தேவையில்லாமல் கொண்டுட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டிருந்த அவர் ரொம்பவே கோவப்பட்டு, இங்கே பாரு நான் எதுவுமே பண்ணல, நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நல்லா ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டிருந்த ஜான் ரொம்பவே கோவப்படுறா. கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறா. அவரும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறா. சரின்னு சொல்லி அவரும் நிப்பாட்டுறாரு. கார் நின்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம கத்தி எடுத்து அவர் கழுத்தை ஒரே போட்டு தனியாக எடுத்துடுறா. பக்கத்தில் ரோஸோட அம்மா கத்துறாங்க. ஸோ அவங்களும் சரசரன்னு குத்தி கொண்டுடுறா. அப்படி கட் பண்ணா நம்மளோட கேத்ரினை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த ஃபாதர் வந்து அவட்ட கேட்குறாங்க, இங்கே பாருமா உனக்கு என்னாச்சுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டா. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள டேபிளில் பைபிளையும் ஹோலி வாட்டரையும் பக்கத்தில் வைக்கிறாரு. வச்சுட்டு பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறாரு. இதை கேட்டிருந்த அவளோட உள்ள அந்த பீஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது. இது ஓரமாக நின்று பார்த்துட்டே இருக்கு இவளை. உடனே இவளும் அவட்ட சொல்கிறான், என்னை விட்டு போயிடாத, நீ தான் என்னோட ஒரே ஃப்ரெண்டு, என்னை விட்டு போயிடாதுன்னு கெஞ்சிரா. ஆனால் அவங்க பண்ண ப்ரேயரில் அது காணாமல் போயிடுது. இப்படி கட் பண்ணணும் நம்ம ஜானை கட்டுறாங்க. அந்த பாய்லிங் ரூமுக்கு வரா. வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் தலையை வெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த தொட்டு பார்க்குறா. இதுலேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அந்த கேத்ரின் தான் ஜான். அவளை அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலேருந்து தான் தப்பிச்சு வந்திருப்பா. ஸோ அங்கேருந்து வர்றப்போ தான் சடனாக வந்து ரோஸோட அப்பா அம்மாவை பார்ப்பா. ஸோ அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பேசாமல் இவங்க 2 பேர் தலையும் அவங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மகிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இவளும் கட் பண்ணி எல்லாமே வச்சதுக்கப்புறமும் அந்த பீஸ்ட் வரவே வராது. அவளுக்காக ரொம்பவே ஏங்கிட்டு இருப்பா. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு என் வாய்ஸும் இந்த மூவியும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.